அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். மோடி பிரதமர் மோடியோடைய உண்மை முகம் தெரிஞ்சு போச்சு. இது மோடி ஆட்சி அல்ல, மோடுமுட்டி ஆட்சி தான் என்பதற்கு குஜராத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வரக்கூடிய 2024 தேர்தலுடைய பயம் குஜராத்தில் நரேந்திர மோடி அவர்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அதில் அவர் அடுக்கடுக்காக முஸ்லீம்களுடைய வெறுப்பு பிரச்சாரம் எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு கீழ்மட்ட லெவலில் இருக்காங்கல்ல, நம்ம எப்படி அப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், இந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய கீழ்மட்ட அருவருப்பான பேசக்கூடிய பேச்சுக்கள் பேசுவாங்கள்ல, சங்கின்னுவாங்களே, அந்த மாதிரி ஒரு அவதூறு பேச்சையும் வெறுப்பு பேச்சையும் என்ன உள்ளத்தில் இருக்கோ அதே வந்துச்சு. எப்படி சொன்னேன்னு சொன்னால், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவரே அப்படின்ற மாதிரி, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த மோடி அவர்களே அப்படின்னு ஆகிப்போச்சு. எப்படிப்பட்ட ஸ்பீச்சு, முஸ்லீம்களுக்கு வெறுப்பு, எப்படி குஷ்பேட்டுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? மோடியை தூக்கி பிடிக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லக்கூடியது. அது குறிப்பாக இந்த இஸ்லாமியர்கள் தூக்கி பிடிக்கிறீங்களா, உங்களுக்கு தான் மீண்டும் மீண்டும் அவன் செருப்பால் அடிக்கிறான். அவரை அவனுடைய எவன் காலை நக்கி இந்த ஆட்சியை பிடித்தானோ அவங்களுடைய காலை நக்கிறீங்க. அதுதாங்க கேவலம். ஷூ நக்கியோட காலை நக்கிறீங்க பாருங்க முஸ்லீம்கள். அவர்கள் தான் குஷ்பேட்டினா என்ன? குஷ்பேட்டி கிடையாது, குஷ்பேட்டி. வந்தவர்கள் வந்தேரிகள் அப்படின்னு சொல்லி அடிக்கடி அவருடைய பாஷனில் சொல்கிறார். சரி, என்ன அந்த பாஷன் அப்படின்னு சொல்லி அந்த பாஷன் நீங்கள் சைடில் உங்களுக்கு காட்டுற அந்த வீடியோ கேட்டுக்குங்க, கேளுங்க. எப்படியெல்லாம் பேசுறாருன்னு சொல்லி பார்த்துக்கணும். யாரு 2026 நடந்த ஸ்பீச்சை மன்மோகன் சிங் அவர் பேசினது இன்னைக்கு 2024 பேசுறாருன்னு சொன்னா, 2006 எங்க, 2024 சரி, அன்னைக்கே அவர் பேசுறதா கூட என்னைக்கு வேணாலும் பேசுறதா இருக்கட்டும். ஆனா அவர் பேசிய பேச்சில் எங்கேயாவது என்ன சொல்லியிருக்காரு, என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த மோடி நாட்டுடைய பிரதமர் என்று சொல்லக்கூடிய அனைத்து சொக்க விகாஸ் அப்படிதான் ஒரு டைலாக், சொக்க விகாஸ். இது கூட தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபி ஆதரிக்கிறவங்களுக்கு இதோட மொழிபெயர்ப்பு கூட தெரியாம இருக்கு. எல்லாருடைய ஆட்சி, எல்லாருக்கும் ஆட்சி, இது எல்லாருக்கும் விடியல் கொடுக்கும் அப்படின்றத அவருடைய இந்த தாரக மந்திரம். என்ன? சொக்க விகாஸ், எல்லாரும் கூடிதான். ஆனால் இன்னைக்கு வெறுப்பு பிரச்சாரம், குறிப்பாக முஸ்லிம்களுக்கு வந்தேரிகள் என்று சொல்கிறார். வந்தேரிகள் மட்டும் சொல்லாமல் இந்துக்களுடைய தாடியை கூட விட மாட்டாங்க இந்த காங்கிரஸ்காரங்க. அதை பறித்து முஸ்லீம்களுக்கு கொடுப்பாங்க. இந்த நாட்டில் முதல் உரிமை முதல்ல எல்லாமே கொடுக்கிறது முஸ்லீம் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி விருப்பு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு இந்த மோடி அவர்கள். முஸ்லீம்களுக்கு தான் முதல் உரிமை, மற்றவர்கள்லாம் இரண்டாவது உரிமை தான். யாருக்கு? அதிகம் குழந்தை பொறுத்துக்கிட்டு இந்த நாட்டில் இருக்கிறார்களே வந்தேரிகள், அவர்களுக்கு தான் முதல் உரிமை, அடுத்துதான் இந்துக்களுக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றார். நாட்டோட பிரதமர், 10 வருஷம் ஆட்சி செய்த ஒரு பிரதமர் தன்னுடைய குஜராத்தில் என்ன செய்யறாரு? இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யறார். அது இன்னைக்கு மாத்தி சொல்றார் முஸ்லீம்களுக்கு. முஸ்லீம்கள் ஹஜ் மானியம் இது பண்ணிட்டேன், உம்ரா மானியம் அது பண்ணிட்டேன். இன்னைக்கு பேச்சு, நேற்றைய பேச்சு உலகம் அளவுக்கு சர்ச்சை கொண்டு போயிருக்கு. ஒரு நாட்டுடைய பிரதமர் இப்படியா பேசுவாரு, இப்படியா விருப்பம் இஸ்லாமிய போபியா இந்த மாதிரியா செய்வார் அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்களே இந்த மாதிரி செஞ்சா உங்கள் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய சங்கி கூட்டங்கள் என்ன செய்யும்? வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுமா பெரியாதா? யார் பெண்கள் தாலியா இருந்தாங்க? ஒரு பெண்மணி அழகாக எடுத்து சொல்கிறார்கள். மக்கள் எடுத்து சொல்ற தாலியை பத்தி நீ பேச முடியுமா? தாலியை பத்தி பேச தகுதியே இல்லை. அப்படிப்பட்டவர் தான் நீங்க தாலியை பத்தி பேசுறாரு. இந்துக்களுடைய தாலிகள் எல்லாம் வித்து கூட கைட்டி என்ன பண்ணுவாங்க? உங்களுடைய பொருள்கள், உங்களுடைய தங்கங்கள், உங்களுடைய பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? வாரி இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங் பேசியதாக என்ன சொல்றாரு? மனசாத்தி தொட்டு சொல்லணும். ஒவ்வொருவரும் நடுநிலையை சிந்திக்கக்கூடியவர்கள் யோசிச்சு பாருங்க. இந்துக்கள் பெரும்பான்மை இந்துக்களா இருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன் சங்கி கூட்டம் நீயே யோசிச்சு பாரு, அந்த பக்தா இருந்திராத இப்படின்னு சொன்னால் 2006 மன்மோகன் சிங் இந்த பிரச்சாரம் செய்தார் அப்படின்னு சொல்லி மோடியோட குற்றச்சாட்டு. அவர்கள் 8 வருஷம் ஆட்சியில் இருந்தார்கள். யாரு? காங்கிரஸ் தான் இருந்தாங்க. அந்த 8 வருஷம் ஆட்சியில் என்றைக்காவது முன்னுரிமை முஸ்லீம்கள் கொடுத்திருக்கிறார்களா? இல்லவே இல்லை. அப்படி இருந்து இன்னைக்கு மோடி என்ன சொல்றாரு? குஷ்பேட்டுக்குள்ள தான் முன்னுரிமை, இந்துக்கள் உங்களுக்கு கிடையாது. யாரு? குஷ்பேட்டு நாங்க எல்லாம் வந்தேரிகளுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம், இந்துக்கள் ஆகிய உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். இதை நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு சொல்லி, மேர பாயம் பேனோ நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு சொல்லி மக்களை பிளவுபடுத்தி மத துவசத்தை பரப்பி, தேர்தல் பிரச்சாரத்தில் மத துவசம் பரப்பக்கூடாது, பொய் வாக்குறுதி சொல்லக்கூடாது. ஆனா சொல்றது ஒண்ணு இல்லையே. இதுதானே மோடி ஆட்சி வந்தது காரணம். என்ன சொன்னா? பொய் பிரச்சாரம், மத துவசம், மத கலவரம், பொய்க்கு ஒண்ணுக்கு முரணாக பொய் சொல்லி தானே ஆட்சி பிடித்தார்கள். அதே ஆட்சி மீண்டும் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் 2006 சொன்னதாக சொல்லி என்ன சொல்றாங்க? அந்த பொய் பிரச்சாரத்தை நீ மோடி கையில் எடுத்திருக்கிறார். அது மட்டுமா? பெண்களுடைய நகையெல்லாம் என்ன பண்ணுவாங்க? உங்களுடைய இருக்கக்கூடிய சொத்துக்கள், உங்களுடைய இருக்கிற தங்கங்கள் எல்லாமே கணக்கிட்டு என்ன செய்வார்கள்? அதை பங்கிட்டு முஸ்லீம்கள் கொடுத்துருவாங்க. யாரு? வந்தேரிகள். அதிகமாக பிள்ளை பெற்றிருக்கிறார்களே அவர்களுக்கு. இவருக்கு என்னன்னே தெரியலங்க. அதிகமாக பிள்ளை பெற்றாங்க, அலைய என்ன வலிக்குது, எங்க வலிக்குது? இந்த பிஜேபி காரங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி, ரைட்டுப்பா. அதனாலதான் என்ன பண்ண, இந்த வார்த்தை சொன்னவன பிஜேபியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய லீடர்களுடைய குடும்பத்தில் எத்தனை வாரிசுகள், எத்தனை பிள்ளைங்க பெற்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அவுட்டே கொடுத்துட்டாங்க. வாஜ்பாய்க்கு அவங்க குடும்பத்தில் 7 பேர், யோகியோட குடும்பத்தில் 7 பேர்,
அதே மாதிரி அமித்ஷா குடும்பத்துல 7 பேர், மோடியோட குடும்பத்துல 5 பேர். அப்ப இதெல்லாம் என்ன? இதெல்லாம் எப்படி பெத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதிகம் பெத்துக்கிறார்கள். எவன் கேட்டாலும் பிஜேபி இன்றைய 2024 தேர்தல் பிரச்சாரம் எப்படி அர்த்தமாக்கிட்டாங்க? அதிகமாக வந்து குழந்தை பெத்துக்கிறாங்க, அதிகமாக குழந்தை பெத்துக்கிறாங்க முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லி இது ஒரு பிரச்சாரமாக என்ன பண்றாங்க, இங்க எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் இந்திய மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு எவ்வளவு பெரிய ஒரு பொய், எவ்வளவு பெரிய ஒரு அவதூறு அப்படின்னு சொல்லி இந்தியா மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க. அன்றைக்கும் சொல்றோம், இன்றைக்கும் சொல்கிறோம், உள்ளத்தில் இருக்கிறதா ஒண்ணுங்க. இங்க ஒற்றுமைக்கான ஒண்ணுமே கிடையாது. இறையாண்மையை கெடுக்கக்கூடிய செயல் யார் செய்கிறான்னு சொன்னா இது பிஜேபி தான். வேற யாரு? தலைவரே இப்படி இருந்தான்னு சொன்னா தொண்டெல்லாம் எப்படி இருப்பான்? இது முன் உதாரணம் தான். உடனே பாகிஸ்தான், உடனே தாய் தந்தை இழுக்கிறது சங்கி கூட்டம் வரதுல. இதுல சங்கி கூட்டம் வந்து கமெண்ட்ஸ் பண்ண பாருங்களேன். உன் தாய் ஓகேமா, உன் மகன் ஓகேமா, நீ பாகிஸ்தானி போடா, நீ தீவிரவாதிடா, நீ குண்டு வச்ச வேண்டா, கஞ்சா, இதெல்லாம் சொல்லணும். ஒரு தேசத்துடைய ஒரு பிரதமர், ஒரு நாட்டை ஆளக்கூடியவர்கள் இந்த மாதிரி போய் பேசுறாரு, இது தகுதியா அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு செய்தி கூடுதலா சொல்றேன். இது ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, நிர்மலா சீதாராமன் இருக்காங்களே, அவங்களுடைய கணவர் பெரிய பதிவு எல்லாம் ஆய்வாளர், புக்குக்கெல்லாம் ஏதுனவர் தான். அவள் சொல்கிறார் ஒரு செய்தி, நல்லா கேட்டுக்குங்க, இந்திய மக்களாகிய நீங்க கேட்டுங்க. அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? மோடி ஆட்சி மீண்டும் வந்தால் தேர்தல் என்றது ஒன்று கிடையவே கிடையாது. இதுக்கப்புறம் ஜனநாயகம் முடிஞ்சு போயிடும், ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை, ஒரு விஷயத்தை பதிவு வச்சார். வீடியோ காணொலி மூலியமாக சொல்லிவிட்டார். அதே நிலை தான் இன்னைக்கு குஜராத்தில் நடக்குது. இன்னைக்கு குஜராத்தில் பிஜேபிக்கு எதிர்த்து நின்றவெல்லாம் அவனுக்கு காணாம போயிட்டான். எஸ்கேப்னு சொல்ல, எங்க இருக்கிறான்னு சொல்ல, கடத்தப்பட்டதா இல்ல தலைமறைவு ஆயிட்டாங்களா இல்ல இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்களா என்ற எந்த தகவலும் இல்லை. பிஜேபிக்கு எதிராக வந்து போட்டி போடுவோம். இன்னைக்கு பிஜேபி வந்து ஓட்டு இல்லாமல், எலெக்ஷன் இல்லாமல் ஜெயிக்குதுன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் நடக்குது. மன்னர் ஆட்சி ஆயிடுச்சா, ஹிட்லர் ஆட்சி ஆயிடுச்சா, இதுதான் சொன்னாங்க. இதை தான் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பாஸ்கர் அவர்கள் சொன்னாரு, தேர்தலே இருக்காதுப்பா அப்படின்னு. அப்படிதான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, முஸ்லீம் இந்து அப்படின்னு சொல்லி மதவாதத்தை பேசியே என்ன பண்றாங்க இந்த பிஜேபி, தன்னை தக்க வைத்துக் கொள்கிறார்கள் என்பதற்கு மோடியோடைய ஸ்பீச்சோட ஒரு சாட்சி. ஏற்கனவே எல்லா மாநிலத்திலையும் இவர்களுடைய ஸ்பீச் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்துங்க. அடுத்த காணொலியில் ஒன்று பதிவு வைக்கிறேன், இன்னொரு குறுமுட்டை அந்த சங்கி கூட்டம் ஒன்று சொல்லி அது அடுத்த வீடியோவில் பதிவிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துங்க, உஷாரா இருங்க. இதுக்காக தான் சொல்றேன், இந்த பிஜேபியோடைய ஆளுங்கள் எப்பவுமே ஒற்றுமைக்காக வர மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரே இதுதான், ஒரே தேசம், ஒரே நாடு, இந்து நாடு ஆக்கணும், மற்றவெல்லாம் இல்லை. அப்ப சீக்கியம், கிறித்துவன், புத்திசம், இவங்களாம் யாரு? இவங்களாம் என்னதான்? அப்போ இவங்களை எங்க போறது? அப்ப அன்பானவர்களை சிந்திங்க, சிந்திச்சு செயல்படுங்க. இது இவர்கள் தான் இந்த நாட்டை வந்து பிளவுபடுத்தக்கூடியவர்கள். யார் என்று சொன்னா ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக பிரிக்கக்கூடிய இந்த பிஜேபியோட தான் இந்த சங்கி கூட்டங்கள் தான். இந்த வீடியோல இதுக்கு முன்னாடி இட்ட வீடியோ கூட பாருங்க, அவங்களுடைய கமெண்ட்ஸ், அவங்களுடைய தகாதாரத்தை இந்த பேச்சின் மூலியமாக, எழுத்தின் மூலியமாக நீங்க தெரிஞ்சுக்கலாம். பெரிய ஆய்வு பண்ணவெல்லாம் தெரியல, பெருசா படிச்சுக்கலாம் தெரியல. சங்கியை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அவன் மதத்தை வைத்து, நாடை வைத்து, மொழியை வைத்து என்ன பண்ணுவான், கடவுளை வைத்து என்ன பண்ண பிரித்து சூழ்ச்சி ஆழ்வன், அவன் தான் சங்கி, அவன் தான் பிஜேபி காரன்.